வணக்கம் நண்பர்களே. சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் மரியாதைக்குரிய எஸ்எம் அவர்கள் என்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டிருக்காரு. அரசியல் சார்ந்து அதிமுகவை பற்றியும் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் பற்றியும் மத்திய அரசினுடைய மும்மொழி கொள்கை திட்டம் பற்றியும் டாஸ்மாக் இடி ரெய்டு அது பற்றியும் 2026 தேர்தல் அந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு சில கேள்வி. அது முதல்ல ஒரு கேள்வி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மத்திய அரசின் மும்மொழி திட்டம் பற்றி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது சம்பந்தமாக கேட்டிருக்காரு. மத்திய அரசினுடைய மும்மொழி திட்டம் என்பது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. இது இன்றைக்கு நேற்றில் என்னுடைய பிள்ளையை 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிக்கும்போதே சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3வது மொழியாக ஹிந்தி அப்போது அதில் எடுக்கணுன்ற மாதிரி தான் அப்போ இருந்தது, மறைமுகமாக இருந்தது. இன்றைக்கி அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 34 வயசாகுதுன்னு நினைக்கிறேன். 4 வயசு இருக்கும்போது 4-4.5 வயசு ஹிந்து சீனியரில் 5 வயசு இருக்கும் அப்போ சேர்க்கும்போது. அது எல்லாம் இந்த சின்ன ஸ்கூலில் கூட சின்னதாக நம்ம அந்த இதில் சேர்க்கும்போது கூட அந்த ஸ்கூலில் கூட ஹிந்தியை ஒரு இதுவாக எடுத்திருந்தாங்க, ஆங்கில இந்தியன் ஸ்கூலில். அதுக்கப்புறம் இந்து சீனியரில் சேர்க்கும்போது அதை இருந்தது அப்போவுமே ஹிந்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருந்தது, அது இல்லாதது கிடையாது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு அப்போவுமே அது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ நான் சொல்லும்போது அதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 74லேயே மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போனதுனுடைய காரணம் அது. அப்போவுமே அவங்க திணிப்பு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தி எல்லாரும் படிக்கிறாங்க, அது தேவைன்றவங்க எடுத்து படிக்கிறாங்க, தேவையில்லைன்றவங்க அதை இது பண்ணிடுறாங்க. மொழி அறிவு எல்லாத்துக்கும் அவசியம், அதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அது எந்த மொழியாக இருக்கட்டும். மொழி பற்றி இப்போ நம்ம இப்போ கேரளா போகணுன்னா மலையாளம், ஆந்திரா போகணுன்னா தெலுங்கு, இப்போ கர்நாடகம் போகணுன்னா இது இந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டி போகும்போது ஹிந்தி. ஆனால் ஒரு சில துபாய் மன்னர்கள் குடும்பத்திலலாம் ஹிந்தி எல்லாமே அவங்க படிச்சிருக்காங்க, இப்போ எல்லாமே படிச்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்க நடத்தக்கூடிய அந்த பள்ளிகளெல்லாம் ஹிந்தியை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை இல்லைன்னு அவங்க சொல்லலை ஹிந்தி. அப்போ இப்போ இன்றைக்கி இவங்க என்ன பண்ணால் பிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை செயல்பாடை கொண்டு அதுக்காக இதை நீங்கள் ஒரு மாநில அரசு எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதுக்காக ஒரு நிதி குறிப்பிட்ட தொகை, அதுதான் இந்த 2100 கோடி நிதி. அது தனி, அது கணக்கில் வராத ஒரு இது. இதை இவங்க மாநில உரிமை, மத்திய உரிமைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இதெல்லாம் ஒரு ட்ராமா. எவ்வளோ கலைஞர் இருக்கும்போது எவ்வளோ நாடகங்கள் நடத்தியிருக்காரு அவர். அதில் இவர் இப்போ தான் நாடகம் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு சில காட்சிகள் வேணும், நல்ல ஒரு இதான இது. அது ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா மக்கள் தமிழ் சொல்லிட்டு இவங்க இந்தியை எதிர்க்கிறாங்க, இவங்க மத்திய அரசை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அது ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்களே ஒழிய மற்றபடியாக இது உண்மையான இந்திய எதிர்ப்பே கிடையாது. தர்மேந்திர பிரதான்கிட்ட அங்கே மேலே பாராளுமன்றத்தில் வாய்கிழியே பேசிட்டு வராங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியில் வந்த உடனே திமுக எம்பிலேருந்து நம்ம மரியாதைக்குரிய கனிமொழி முதல் கொண்டு நின்று அவங்கக்கிட்ட தர்மேந்திர பிரதான்கிட்ட நல்ல சகஜமாகவும் நல்ல சிரிச்சும் பேசிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நாடகம் அங்கேயே தெரிஞ்சு போகுது. இது எல்லாமே என்ன ஒன்றுனாக்கா இது மக்கள் உணரணும். அதுதான் இப்போ அங்கே இருக்கிறத. மக்கள் இதை இது பண்ண அந்த 2100 கோடி அப்படின்ற ஒரு விஷயம் அது தனிப்பட்ட நிதி. பிஎம்சி இதுலேருந்து அவங்க இதை மும்மொழி திட்டமாக நீங்கள் இது 3வது மொழியாக நீங்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது அதை வளர்ச்சி அடைகிறதுக்காக கொடுக்கக்கூடிய நிதி. இது மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதி கிடையாது. இது தனிப்பட்ட இது ஒரு சிறப்பு நிதி மாதிரி தான். இதை இவங்க கல்விக்கு இவங்க பணம் தர மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடப்பு பட்ஜெட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவங்க போட்டிருக்கிறது 55,000 கோடி கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க. கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 55 இப்போ போட்டிருக்காங்களே இந்த பட்ஜெட்டில், இந்த 55,000 கோடியும் இந்த இதுலேயே செலவு பண்ணிவிடுவாங்களா? அந்த ஒரு வருஷத்துலேயே கிடையாது.
அந்த அளவுக்கு நிதி எங்கே இருக்குது? இவங்க போட்டிருக்கிறது வந்து கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இப்போ போட்டுருவாங்க. 55,000 கோடி கல்விக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒரு ஒரு இதை வந்து ஒதுக்கும்போது ஏன்னா இது வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு நாடகம் தான். இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய ஒரு நாடகம்தான் அப்படின்றத வந்து இந்த இதில் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கேட்டிருக்கேன், தமிழ்நாடு ஆட்சினா தான் இந்த பட்ஜெட் எல்லாமே உங்ககிட்ட சேர்த்து சொல்லிட்டேன். எல்லாமே அவங்க வந்து பட்ஜெட் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஒரு முலாம் பூசுகிற மாதிரி வெள்ளையடிக்கிறாங்க. அவங்க வந்து பார்க்குறது வந்து மக்கள் மனங்களை வந்து வெள்ளையடிக்கிறதுக்கோசரம் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க எதுங்க எங்கே திறந்தாலும் மகளிர் இது மகளிர் கஷ்டப்படுறவங்க மகளிருங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ என்ன ஒரே காரணம்னு கேட்டால் மகளிர்ன்றது இந்த சுய உதவி குழுக்களை எல்லாத்தையும் வந்து தன்னுடைய தேர்தல் இதுக்காக வந்து பயன்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட அறிவிப்புகள்லாம் வெற்று அறிவிப்புகளெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியிடுறாங்க. கண்கூடாக வந்து நான் என்னுடைய கண்களை நான் வந்து பார்க்குறேன். நான் நேரடியாக பார்க்குறேன். பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மகளிர் சுய உதவிக்குழு இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பயன்பாட்டுக்காக வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் மகளிருக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். ஏற்கனவே எல்லாமே நிறைய செஞ்சுருக்கு. நிறைய விஷயங்களை தாலிக்கு தாங்க அது இது எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இவங்க எல்லாமே அதை வந்து மடைமாற்றம் பண்ணுற மாதிரி வேறு பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. மூணாவது அவர் கேள்வி கேட்டிருக்காரு செங்கோட்டையன் பற்றி. செங்கோட்டையன் வந்து ஒரு நல்ல ஒரு அதிமுகவினுடைய தலகர்த்தாக்களில் வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே வந்து சட்டமன்ற உறுப்பினரான ஒரு நல்ல மனிதர். இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக வந்து இந்த பகுதியில் வந்து நல்ல செல்வாக்கு மிக்கவர் தான். அதில் வந்து எந்த மாற்ற கருத்து இருக்காது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா, இந்த தேர்தல் சம்பந்தமாக வந்து இந்த எடப்பாடியாரை வந்து ஒரு சில அமைப்பு ரீதியான ஆளுங்களெல்லாம் வந்து போட்டாங்க. ஒருவேளை வந்து அது சம்பந்தமாக அவர்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணாமல் இவர் போட்டுட்டாரு அப்படின்ற ஒரு